நான் உங்கள் சங்கர் சுப்பிரமணியன், ஊடகவியலாளர். சமீபத்தில் யூடியூப் பிரபலமான முக்தார் அகமது அவர்களை நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை கைது செய்ததாகவும், அவருடைய மனைவி, மகள்கள் மற்றும் சகோதரி முன்பால் காவல்துறை மிகவும் கடுமையாக நடந்து கொண்டதாகவும், அதை கண்ட அவருடைய குழந்தைகள் மன உளைச்சல் அடைந்ததாகவும் செய்திகள் வந்தன. அதனைத் தொடர்ந்து பிரபல பத்திரிகையாளரும் மூத்த ஊடகவியலாளருமான நக்கீரன் கோபால் இந்த சம்பவத்தை கண்டித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் அவர் கூறியிருப்பதாவது: முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில்தான் இப்படியெல்லாம் ஊடகத்துறையினர் மீது கடுமையான தாக்குதல்கள் நடைபெற்றன. ஊடக தர்மம் என்பது புறக்கணிக்கப்பட்டது. ஊடகங்கள் வாய்மூடி மௌனம் காத்தன என்று வண்டியாக குற்றச்சாட்டினை கூறி வருகின்றார். மேலும் அதையெல்லாம் தூக்கி சாப்பிடுவது போல 21 நாள் ஆட்சிக்குள்ளாகவே தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அடக்குமுறையை ஏவி விட்டிருப்பதாகவும் குமுறுகின்றார். அவருடைய குமுறல் நியாயமா இல்லையா என்பதை இரண்டாவதாக வைத்துக் கொள்ளலாம். ஒரு விஷயம் மட்டும் மனதில் நிழலாடுகின்றது. நக்கீரன் கோபால் அவர்களே, நீங்கள் நடுநிலையான ஊடகவியலாளர் என்றால், உங்களுடைய பத்திரிகை நடுநிலையான பத்திரிகை என்றால், தவறுகளை தட்டி கேட்கும் சுதந்திரம் உங்களுக்கு இருக்கின்றது என்றால், நீங்கள் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் இவற்றையெல்லாம் எங்கு வைத்திருந்தீர்கள்? உங்கள் வீட்டு கருவறையிலா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. 1000 இருந்தாலும் நீங்கள் வயதில் மூத்தவர் கூட. அது மட்டுமல்ல, ஊடக உலகில் உங்களையெல்லாம் பார்த்துத்தான் நாங்கள் இந்த துறைக்கே வந்தோம். ஆனால் கடந்த 5 ஆண்டு திமுக ஆட்சியில் நீங்கள் திமுகவிற்கு தூக்கிய சொம்பு என்பது சாதாரண சொம்பு கிடையாது. அக்மார்க் ISI முத்திரை வாய்ந்த சொம்பு என்று கூற வேண்டும். கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராகவும் அரசிற்கு எதிராகவும் பேசிய எழுதிய பத்திரிகையாளர்கள் எத்தனை பேர் அரசின் அடக்குமுறைக்கு உள்ளானார்கள் என்பதை தாங்கள் நன்கு அறிவீர்கள். ஒரு MLA-வின் குவாரியை ஆய்வு செய்வதற்காக சென்ற, செய்தி சேகரிக்க சென்ற 2 நபர்கள், ஒருவர் கேமராமேன், மற்றொருவர் செய்தியாளர், இருவரும் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதும், அவர்கள் மீதே FIR பதிவு செய்யப்பட்டு அலைகழிக்கப்பட்டதும் தாங்கள் அறியாததல்ல. அன்றைக்கு உங்களுடைய ஊடக தர்மம் எங்கே சென்றது? ஐயா கோபால் அவர்களே, மீசை வளர்ந்திருக்கின்ற அறிவிற்கு உங்களுக்கு மூளை வளரவில்லையோ என்ற எண்ணம் தோன்றுகின்றது. ஆம், சவுக்கு சங்கர், இவரை உங்களால் மறக்க முடியுமா? 99 விழுக்காடு ஊடகங்கள் திமுக ஆட்சியை குறை சொல்லாமல் அவர்களுக்கு அமைதியான முறையில் அனுசரித்து சென்ற அந்த நேரத்திலே சவுக்கு சங்கர் மட்டும் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு எதிராக போர்க்குரலை உயர்த்தினார். அவர் பட்ட கஷ்டம் தாங்கள் அறியாததா? கொஞ்ச நஞ்ச சித்திரவதைகளா அனுபவித்தார். அவர் வீட்டில் மலத்தை அள்ளி ஊற்றினார்கள். அவர் அம்மாவின் கண் முன்னாலேயே அவர் அடித்து கைது செய்து இழுத்துச் செல்லப்பட்டார், வாங்கினார். கொஞ்ச நஞ்ச வலி வேதனையா அவர் அனுபவித்தார்? அவர் மட்டுமா வலியும் வேதனையும் அனுபவித்தார்? அவருடைய அன்பு தாயார் இன்று அவர்கள் நம்மோடு இல்லை. அந்த பெண்மணி என்ன பாவம் செய்தார்? திமுக அரசிற்கு எதிராக ஏதாவது பேசினாரா? அல்லது ஏதாவது போராட்டம் நடத்தினாரா? ஆனால் அந்த பெண்மணியை வாழ விடாமல் துடிதுடித்து சாக வைத்தார்களே, அப்பொழுது உங்களுடைய ஊடக தர்மம் எங்கே சென்றது? அந்த தாயாருக்காக ஒரு துளி கண்ணீர் வடித்தீர்களா? இல்லை. அல்லது உங்கள் பத்திரிகையில்தான்
அந்த தாயாருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினீர்களா? கிடையாது. இப்படி எதுவுமே செய்யாமல் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு ஜால்ரா தட்டிய நீங்கள் இன்றைக்கு முக்தார் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்தவுடன் பொங்கி பாய்கின்றீர்கள், ஓலமிடுகிறீர்கள், ஒப்பாரி வைக்கிறீர்கள். காரணம், நாளை உங்களுக்கு இது நேரும் என்கின்ற பயத்தால். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நக்கீரன் கோபால் அவர்களே, நீங்கள் விதைத்த வினையெல்லாம் இன்று உங்களை அழிக்க கிளம்பிவிட்டது என்றே கூற வேண்டும். இன்றைக்கு முக்தார் அகமது, நாளை நிச்சயமாக நீங்களும் காவல்துறையின் நடவடிக்கைக்கு ஆளாவீர்கள். அன்றைக்கு உங்களுக்காக குரல் கொடுக்க ஒருவரும் வரமாட்டார்கள். காரணம், நீங்கள் தான் கடந்த 5 ஆண்டுகளில் எந்த பத்திரிகைக்காரனுக்காகவும் குரல் கொடுக்கவே இல்லை. முழுக்க முழுக்க திமுகவின் சொம்பாகத்தானே இருந்தீர்கள். இன்றைக்கு மட்டும் என்ன ஒப்பாரி வேண்டி கிடக்கின்றது? மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம் என்ற பழமொழி ஞாபகம் வருகின்றது. அல்லது உங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம், மற்றவர்களுக்கு வந்தால் அது தக்காளி சட்னியா? சவுக்கு சங்கர், அவரோடு பணிபுரிந்த மாலதி, லியோ, பைக் பிரசாந்த், நிதிஷ், இப்படி அடுக்கிக் கொண்டே செல்லலாம். திமுக அரசால் ஒடுக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்து தவித்த ஊடகவியலாளர்களை அன்றைக்கெல்லாம் உங்களுக்கு அவர்களை பற்றி பேசுவதற்கு 1% கூட மனம் வரவில்லை. இன்றைக்கு உங்களுக்கு மனசாட்சி உறுத்தவில்லையா மிஸ்டர் கோபால்? உண்மையாகவே நீங்கள் சோத்தில் உப்பு போட்டுதான் சாப்பிடுகிறீர்களா? உங்களுக்கு கொஞ்சமாவது சூடு, சொரணை, மானம், ரோஷம், வெட்கம் இருந்தால் தயவு செய்து இந்த ஊடகத்துறையை விட்டே விலகி விடுங்கள். சனி விலகியது என்று நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைவோம். வயதில் மூத்தவர், அனுபவசாலி, ஊடகத்துறையில் எங்களுக்கெல்லாம் சீனியர். இருந்தாலும் என்னால் உங்களை அப்படி பார்க்க முடியவில்லை. காரணம், உங்களுடைய ஊடக அதர்மம். ஊடக தர்மத்திற்கு எதிரான எடுத்துக்காட்டாக உங்களை போன்ற ஊடகவியலாளர்களைத்தான் கூற வேண்டும். அன்றைக்கு சவுக்கு சங்கர் பட்ட வலியும் வேதனையும் நிச்சயமாக நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அதையெல்லாம் நாங்கள் பார்த்து ரசிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.